நீங்க உத்தரப்பிரதேசம், பெங்கால், ஒடிசா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல கல்விக்கான கட்டமைப்பு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த ரொம்ப காலத்துல அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தல. இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு. நம்ம ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாடு இல்ல கர்நாடகத்தோட ஒரு பார்ட், மகாராஷ்டிராவில் ஒரு சில பார்ட், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே அடிப்படை கட்டமைப்புகள் நீண்ட காலமாக இங்க ஏற்படுத்தப்பட்டு இருந்தது. அதற்கு காரணம் போனோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் வரும். நீங்க அது ராஜதானியில் இருந்தப்ப இந்த மாதிரியான சிஸ்டம் வந்தது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பின்னால ஒரு ஹிஸ்டரி இதுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய இல்லைங்க, திருப்பியும் சொல்ல வரேன், நீங்க என்னோட வாயிலிருந்து திராவிட கட்சிகளுக்கு சர்டிபிகேட்னு பார்க்க வேண்டாம். நான் பொதுவாகவே நான் பார்க்கறதால நான் சொல்றேன், நம்மளுக்கு ஃபார் அ லாங் டைம். அதனால தான் நான் அசம்பிளியில் பேசும்போது கூட சொன்னேன், தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க பீகாரோட ஒப்பிடாதீங்க, தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க ஒடிசாவோட ஒப்பிடாதீங்க. அவங்கெல்லாம் ரொம்ப காலமாவே பின்தங்கி இருக்கின்ற மாநிலம். நம்மள மாதிரி மாநிலம் நாம வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடணும். அதனால என்னோட கருத்து இதுதான். மும்மொழி கொள்கை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரருக்கு ஒரு நீதினு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமல்ல, நீங்க புதிய தேசிய கல்விக் கொள்கையில தொழிலோடு இணைந்த கல்வி, அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரியான கல்வி என்று பல்வேறு புதிய அம்சங்கள் இருக்கு. இது எல்லா கல்வியாளர்களும் வரவேற்கிறார்கள். ஏனென்றால் ஒரு முழு மனிதனை உருவாக்க வேண்டியதுதான் ஒரு கல்வியினுடைய அவசியம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம்.